குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன் இந்த நாளில் மகிமையான அற்புதங்களை உங்களுக்கு செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுதே. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுதே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன்கிருபை செய்திடுமே. எனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. என் உறவுகள் கூட எனக்கு உதவி செய்ய மறுக்கின்றன. சொந்த பிள்ளைகள் கூட எனக்கு உதவி செய்வதில்லை. இதெல்லாம் நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருந்தால், தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு தாவீதுடைய வீட்டிலே ராஜாக்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு இன்டர்வியூ ஒன்று நடந்தது. ஈசா இருக்கிறார், தாவீதுடைய தகப்பனார். சாமுவேல் போய் சொல்லுகிறார், உன் புத்திரனில் ஒருவனை ஆண்டவர் இன்றைக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ளப் போகிறார். அவ்வளவுதான். தாவீதை தவிர மற்ற அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொண்டு வந்து வரிசையில் நிறுத்திவிட்டார். இவர்கள் யாராவது ஒருவரை ஆண்டவர் செலக்ட் பண்ணட்டும் என்று மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறார். சகோதரர்கள் இருந்தார்கள், அவர்களாவது தம்பி ஒருவன் இருக்கிறானே அவனையும் கூப்பிடுங்க. யாருமே சொல்லலை. அவனை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அங்கே யாருமே இல்லை. தாவீது வனாந்தரத்தில் அமர்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறான். திடீரென ஒரு சத்தம் வருகிறது. தாவீது, அப்பா உன்னை அழைக்கிறார். அவன் என்னவென்றே தெரியாமல் உள்ளே வருகிறான். பார்த்தாள். உள்ளே நுழைந்த உடனே சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவன்தான், இவன்தான், இவனைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். இவனை அபிஷேகம் பண்ணு, இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அத்தனை பேரும் வெட்கப்பட்டு போனார்கள். தெய்வ பிள்ளைகளே,
மனிதன் யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண இருக்கிறார். அவருடைய கிருபை போதும் உங்களை உயர்த்துவதற்கு, அவருடைய கிருபை போதும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, அவருடைய கிருபை போதும் உங்களை தாங்குவதற்கு, உங்களை தப்புவிப்பதற்கு, உங்களை ஏந்துவதற்கு, உங்களை சுமப்பதற்கு. அந்த கிருபை நாதர் உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் மனிதனுடைய உதவிக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கெல்லாம் யாரும் உதவி செய்யவே மாட்டார்கள். அப்படியே ஒரு சின்ன உதவி செய்தாலும் அதை சாகும் வரை சொல்லி காண்பித்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் அப்படி அல்ல. உங்களுக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார்? இன்றைக்கு ஆண்டவர் பாதத்திலே முழங்கால் படிட்டு உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். ஆண்டவரே, முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர் நீர்தானே, அசாத்தியங்களை சாத்தியமாய் மாற்றுகிறவர் நீர்தானே. என் வாழ்க்கையில் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது என்று எதையெல்லாம் நான் பயந்து ஒதுக்கி வைத்தேனோ அதையெல்லாம் அழகாய் முடிய செய்து என்னை ஜெயத்தின் பாதையிலே நடத்துகிறவர் நீர்தானே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். இன்றைக்கே உங்களுக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கே கர்த்தருடைய கிருபை உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும். நீங்கள் நினையாத நன்மைகளையும் நினையாத உதவிகளையும் ஒத்தாசைகளையும் கர்த்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக உம்மை துதிக்கிறோம். யாரெல்லாம் உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று கண்ணீரோடு ஏக்கத்தோடு ஆண்டவரே அனாதை போல உணர்கிறார்களோ, இன்றைக்கு ஆவியானவர் அவர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். திடப்படுத்தும், பலப்படுத்தும், நீர் கூட இருப்பதை வெளிப்படுத்தும். உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பரன் கிருபை போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை விட எங்களுக்கு உதவி செய்ய வேறு யாராலே முடியும்? உம்முடைய கிருபையினாலே எல்லாம் செய்ய முடியும். உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பியருளும். வேண்டிய ஒத்தாசைகளை உதவிகளை செய்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் உம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதை உறுதிப்படுத்தும், கூட இருப்பதை விளங்க பண்ணும். பிள்ளைகள் சந்தோஷத்தோடு உமக்கு நன்றி செலுத்தட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.